ரியல்மி மொபைல் இருக்கக்கூடிய பேட்டரி ட்ரெயின் ப்ராப்ளம் எப்படி வந்து சால்வ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். ரியல்மி மொபைல் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அங்க பேட்டரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பேட்டரி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிருங்க. அதுல பாத்தீங்கன்னா பேட்டரி மோட்ல வந்து பேலன்ஸ்டு மோட் அப்படின்றதுல தான் டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கும். அதை நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டு அதுல பாத்தீங்கன்னா வந்து பவர் சேவிங் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணி ஆன் பண்ணிருங்க. ஸோ இப்படி நீங்க வந்து ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அந்த பேட்டரி ட்ரெயின் ப்ராப்ளம் நீங்க வந்து பிக்ஸ் பண்ணிக்க முடியும். அதனால இந்த ஒரு செட்டிங்ல போயிட்டு நீங்க பவர் சேவிங் மோட ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்டு அப்படியே வந்து பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மேல ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அங்க வந்து டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிருங்க. அதுல பாத்தீங்கன்னா வந்து லைட் மோட்ல வந்திருக்கும். இப்போ உங்க போன்ல பேட்டரி ட்ரெயின் ப்ராப்ளம் நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா டார்க் மோட்ல வந்து யூஸ் பண்ணணும். அப்படி நீங்க டார்க் மோட்ல வந்து யூஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்டரி கன்சப்ஷன் பாத்தீங்கன்னா வந்து கம்மியா வந்து எடுக்கும். அதனால பாத்தீங்கன்னா நீங்க அந்த பேட்டரி ட்ரெயின் ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அதனால டார்க் மோட்ல நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்க வந்து செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அதுல பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிருங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா வந்து ஸ்டாண்டர்ட்ல வந்து நீங்க வந்து வச்சுக்கோங்க. அது டிஃபால்ட்டா ஆட்டோ செலக்ட்ல வந்து இருக்கும். ஆட்டோ செலக்ட்ல இருந்து எடுத்து விட்டுட்டு நீங்க வந்து ஸ்டாண்டர்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டை நீங்க வந்து வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஆப்ஸ் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஸ் ஆப்ஷனை பாத்தீங்கன்னா நீங்க வந்து கிளிக் பண்ணிருங்க. அதை கிளிக் பண்ணதுமே ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க போன்ல இருக்கக்கூடிய எல்லா ஆப்புமே லிஸ்ட் அவுட் வந்து ஆகும். இதுல வந்து எந்தெந்த ஆப்ல நீங்க கம்ப்ளீட்டா யூஸ் பண்ண மாட்டீங்களோ அந்த ஆப்ல எல்லாம் போயிட்டு உள்ளார பாத்தீங்கன்னா வந்து பேட்டரி யூசேஜ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அலோ பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ நீங்க எந்தெந்த ஆப்லாம் வந்து கம்ப்ளீட்டா யூஸ் பண்ண மாட்டீங்களோ அந்த ஆப்ல எல்லாமே போயிட்டு நீங்க வந்து இந்த பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்றத ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த வீடியோல பார்த்து இந்த செட்டிங்ஸ் எல்லாமே உங்களோட ரியல்மி மொபைல் போன்ல நீங்க கரெக்டா வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொபைல்ல இருக்கக்கூடிய இந்த பேட்டரி ட்ரெயின் ப்ராப்ளம் நீங்க வந்து பிக்ஸ் பண்ணிக்க முடியும். இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.